ஸோ ஒரு விஷயம் ஒன்று ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னு சொல்லிச்சோன்னா, இந்த இலங்கை, இந்தியா மாதிரி நாடுகள், எங்கட நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு வந்து புலம்பெயர்ந்த நாடுகள், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இல்லாட்டி யூரோப், ஆஸ்திரேலியா, ஸோ இங்கேயா இருக்கட்டும் வந்து ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயோ இல்லாட்டி எங்கேயோ ஒரு வே ஹவுஸ்லேயோ இல்லாச்சி ஏதாச்சும் ஒரு ரெஸ்டாரண்ட்லேயோ எங்கே வேலை செஞ்சாலும் வந்து உங்களுக்கு மேல் பொசிஷனில் இப்போ வந்து நான் எந்த ஃபீல்டில் கேட்க எனக்கு வந்து மேலே வந்து ஆப்ஸ் மேனேஜர் இல்லாட்டிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இல்லாட்டிக்கு வந்து ஒரு ப்ரொவின்ஷியல் மேனேஜர் யாராக இருந்தாலும் வந்து இங்கே வந்து சார் 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 சார்ன்னு சொல்லி கூப்பிட்றதில்ல. ஸோ அவருக்கு வந்து பதவியில் உயர்ந்தவராக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து 40 வயசு. இப்போ எனக்கு வந்து 28ன்னு சொல்லி சொன்னால் என் மேனேஜருக்கு வந்து 58 60 இருக்கும். அப்போ அவருக்கு வந்து டேவ்ன்னு சொல்லி சொன்னால் ஹேய் டேவ் ஹவ் ஐ யூ, இமெயிலில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணுறாங்கன்னா ஹாய் டேவ் ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னு சொல்லி போட்டு தான் டைப் பண்ணுவீங்க. இதை வந்து ஸ்ரீலங்காவில் நாங்கள் இருக்கீங்க தான் சரி, ஸ்ரீலங்காவில் வந்து சின்னதாக ஒரு சின்ன பொசிஷனில் நீங்கள் ஒரு உங்களுக்கு அடுத்த லெவலில் இருந்தால் கூட அவருக்கு வந்து 50 சார் போட்டால் தான் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். என்ன சார் போடுறது நான் பிள்ளைன்னு சொல்ல வரையில், பட் ஒரு 50 சார் போடணும். ஹாய் சார், ஓம் சார், ஓகே சார், ஓகே மேடம், ஓகே மிஸ், ஓகே சார் என்று சொல்லி போடணும். அதைத்தான் அவையில் விரும்புவினம். அவைக்கு வந்து தங்களை வந்து லைக் ஒருக்கா நீங்கள் சார் ரெண்டு போடக்கூடாது, நீங்கள் ஒவ்வொரு காலம் வந்து சார் ரெண்டு போட்டால் தான் சில பேர்ட்ட மென்டாலிட்டி அப்படி இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், லைக் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வந்து சார் 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 சார்ன்னு சொல்லி வாழ் பிடிக்கிறீங்கள 50 தரம்.